நமஸ்காரம். பி குருஸ் தமிழ் சார்பாக நான் உங்கள் ஸ்ரீ ஐயர். இன்று நம்முடன் மீண்டும் திரிசக்தி சுந்தரராமன் அவர்கள் இணைகிறார். திரிசக்தியாரே நமஸ்காரம், எப்படி இருக்கீங்க? நமஸ்காரம் சார். எல்லாரும் நலம் நலமறிய அவா ஸ்ரீ நேயர்களுக்கு என்னுடைய நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சொல்லுங்க சார். இது நமது 2வது ஒலிபரப்பு பி குருஸ் தமிழ்ல. அண்ட் லாஸ்ட் ஒன் வாஸ் வெரி வெல் ரிசீவ்ட். ஏன்னா மக்கள் நம்ம காமெண்ட்ஸ் பாக்குறது முக்கியம் சார். எத்தனை பேர் பார்த்தாங்களே விட எப்படி அந்த இதை பார்த்தாங்க அப்படிங்கிறது முக்கியம். ஸோ அந்த வகையில பாத்தீங்கன்னா இது ஒரு புது அத்தியாயம். பி குருஸ் பாக்குறவங்க நிறைய பேர் சத்து பார்ப்பாங்க, உண்மை அதுல இருக்கிற சத்து தத்துவம் இதை பாக்குறாங்க. இதுல உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் மிகவும் அதிகமா இருக்கு. மிக்க மிக்க நன்றி சார். இன்னைக்கு நான் கேட்க போறது, இந்த ஃபேக் நேரேட்டிவ்ஸ் வச்சு எக்ஸிட் போல்ஸ் எல்லாம் நடந்திருக்கு. இந்த எக்ஸிட் போல்லையும் காசு பண்றதுக்காக ஒரு உத்தியை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த உத்தியை பேசப்படுறது என்னன்னா, பாலி மார்க்கெட்னு ஒரு யுஎஸ் நிறுவனம் இருக்கு, அதுல நீங்க காசு பண்ணலாம் அப்படின்னு. இதுல இன்ட்ரெஸ்டிங்கா இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, பெங்காலையும் நடந்திருக்கு, தமிழ்நாட்டிலையும் நடந்திருக்கு. பெங்கால நடந்ததை விட தமிழ்நாட்டுல 4 மடங்கு அதிகமா இந்த மாதிரி ஒரு இதுல காசு புழக்கம் இருக்கு அப்படின்னு. சார், இதுலயே எனக்கு என்ன புரியல அப்படின்னா, மக்கள் அவ்வளவு ஏமாந்த சோனகிரிங்களா? இதுல எல்லாம் கூட போய் காசு போடுவாங்களா சார்? அப்படி இல்ல, இப்படி எடுத்துக்கலாமே. நம்ம மக்கள் ஏமாந்த சோனகிரியா இருக்கிறத விட, முன்னால அரசியல்வாதிகள் இந்த ஊழல், லஞ்சம், அந்த மாதிரி, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அதுல இருந்து மது, போதைப் பொருள் இதெல்லாம் அதிகமா உலாவ விட்டு அதுல காசு பண்றது, இப்படி காசு பண்ணதுல புதுசு புதுசா கண்டுபிடிச்சு பண்ணும்பொழுது, இப்பொழுது உள்ள அரசியல்வாதிகள், நம்ம பொதுவா சொல்றோம், யாருங்கிறது அவங்களுக்கு புரிய, நேர்களுக்கு நம்மளோட இன்னும் பெட்டரா புரியும், நம்மளோட அவங்க புத்திசாலிகள். அவங்க என்ன பண்றாங்கன்னா, இப்ப நீங்க இந்த பாலி மார்க்கெட் பத்தி சொன்னீங்க இல்லையா, இங்க சென்னையில சட்டா பஜார்னு சொன்னா நிறைய பேருக்கு யார் ஏதோ சட்டை போட்டுக்கிற பஜார், பாண்டி பஜார் சொல்றாங்க போல இருக்குன்னு நினைக்கிற அந்த மாதிரி விஷயங்கள சட்டா பஜார் இஸ் வெரி ஆக்டிவ். அதாவது சென்னையில தான் அது இருக்கணும்னு அவசியம் இல்லை, அது எங்க இருந்தாலும் ஆப்ரேட் பண்ணலாம். உங்களுக்கு பாத்தீங்கன்னா, இந்த தமிழ்நாடு தேர்தலில் மட்டும் அந்த பாலி மார்க்கெட்லயே $20 மில்லியன் பெட்டிங் போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. வெஸ்ட் பெங்கால்லயே அதுல 1/4 தான் போடுது. நீங்க சொன்ன மாதிரி தட் இஸ் வாட் இங்க டைம்ஸ் ஆஃப் இந்தியால கூட இன்னைக்கு பப்ளிஷ் ஆயிருக்கு இந்த நியூஸ். இதுல என்ன கேட்டீங்கன்னா, அதான் சொன்னேன், இந்த எக்ஸிட் போல்ஸ்ங்கிறதுலயே பொதுவா எனக்கு நம்பிக்கை கிடையாது. ஏன்னு கேட்டா, நான் எக்ஸிஸ்டிங் போல்ஸ் என்ன இருக்கோ அதை மட்டும் நம்புவோம், அதாவது நடந்த போல்ஸ் நம்புவோம் அப்படின்னு. ஏன் அப்படின்னு சொன்னால், இதுல 2-3 விஷயம் எல்லா எக்ஸிட் போல்ஸுமே ஒரு நிறுவனம் நடத்துறது அப்படின்னு சொன்னா, யாரோ ஒரு சேனலோட டை அப் பண்றாங்க. நம்ம இந்த சேனல் அந்த சேனல்னு பேசினாதான் நம்ம ஒரு பக்கமா ஏதோ ஒரு சார்புல பேசுறோம்னு நினைப்பாங்க. நம்ம அப்படி இல்லை, அவங்க எல்லாருமே ஏதோ ஒரு சார்பு வச்சிருக்காங்க, ஒரு டை அப் வச்சிருக்காங்க. இந்த டை அப் வரும்போது எய்தர் இட்ஸ் அ பொலிட்டிக்கல் நெரேட்டிவ் ஆர் இட்ஸ் அ கமர்ஷியல் நெரேட்டிவ் ஆர் இட் இஸ் போத். ஒரு அரசியல் ரீதியான சார்புக்காகவோ இல்ல பெய்டு, வழக்கமான பெய்டு மீடியா. இப்ப தமிழ்நாட்டுல முக்காவாசி மெயின் ஸ்ட்ரீம் சேனல், முக்காவாசின்னு நான் ரொம்ப கம்மியா மைல்டு ஸ்டேட்மெண்ட், அது மெயின் ஸ்ட்ரீம் சேனல்ல 90% ஆளுங்கட்சியோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அதாவது முதலாளி மாசம் கொடுக்குற சம்பளத்தை விட கட்சியில இருந்து அந்த நியூஸ் எடிட்டருக்கும் ஆங்கருக்கும் இவங்களுக்கு கொடுக்குற பணம் அதிகம். எந்த இடத்துல கொடுக்குறாங்கன்னு கூட நான் கூட சொல்லியிருந்தேன். அதை வெளிப்படுத்தியும் கூட இடத்தான் மாத்துறாங்களே தவிர சிஸ்டம் மாறல. அப்படி வரும்போது நீங்க ஒரு பெரிய ஒரு ஏஜென்சிய விலைக்கு வாங்குறது, அதாவது அவங்க கிட்ட பணத்தை கொடுத்து ஒரு முடிவை மாத்துறது அப்படிங்கிறது ரொம்ப சர்வசாதாரண விஷயம். நான் தமிழக அரசியல் பத்திரிகை நடத்திக்கிட்டு இருக்கும் பொழுது 15 வருஷத்துக்கு மேல, நான் 47 வருஷமா பத்திரிகையாளராக இருக்கேன். அதை தவிர சொந்த பத்திரிகைன்னு 6 பத்திரிகை நடத்துற போது அதுல தமிழக அரசியல் பத்திரிகை, நான் ஜூனியர் குமுத ரிப்போர்ட்டர், நான் கீரனும் இருந்தது தமிழக அரசியல். இதுல தமிழக அரசியல் ஒரு நடுநிலை அப்படின்னு பொதுவா சொல்லக்கூடிய அளவுக்கு யார் தவறு செய்தால் அவர் விமர்சனம் பண்ணணும்னு இருக்கும்பொழுது, ஒரு முறை ஒரு கட்சி, அது எந்த கட்சிங்கிறத யூகத்துக்கு விட்டுறேன்,
2016 கூப்பிட்டு எங்க கட்சி தான் ஜெயிக்கும், நீங்க கருத்து கணிப்பு போடுங்க, 2 கோடி ரூபாய் பணம் தரேன்னு என்னை கூப்பிட்டு அந்த கட்சியுடைய முக்கிய புள்ளி நேரா சந்திச்சு வீட்டுக்கு கூப்பிட்டு அமிச்சு நான் சொன்னேன், உங்க கட்சி ஜெயிக்கும்னா நீங்க என்ன கூப்பிடவே வேண்டாம், நான் உங்கள்ட்ட பேசவே வேணாம், நான் ஆட்டோமேட்டிக்கா அதான் போடுவேன். கணிப்புன்னா என்ன, அதான் நம்ம என்ன கணிக்கிறோம், என்ன ஃபீல் பண்றோம், ஏதோ அது சம்டைம்ஸ் தப்பா கூட போகலாம், அது வேற விஷயம். ஆனா ஒரு கணிப்புங்கிறது அதான். 2 கோடி ரூபாய் வாங்கிட்டு நான் கணிப்பை மாத்தி போடுறது முடியாது. அந்த தடவை நான் என்ன சொன்னேன், அதிமுக 130ல இருந்து 135 சீட்டு வரும், ஜெயலலிதா அவர்கள் தலைமையில மறுபடியும் வருவாங்க, திமுக 80ல இருந்து 90 வரும்னு சொன்னேன். இல்ல எங்களுக்கு கிடைச்ச செய்தி வேற மாதிரி இருக்கு, நீங்க தான் ஜெயிப்பீங்கன்னா அப்புறம் என்னையும் கூப்பிடுறீங்க, என்ன கூப்பிடும் போதே தெரியுதே உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு அப்படின்னு சொல்லி நான் ஒரே ஒரு வார்த்தையில சொன்னேன், பல இடங்கள்ல சொல்லியிருக்கேன். எனக்கு இப்ப வாங்கி கொடுத்த டீயை எங்க ஆபீஸ்க்கு நீங்க எப்போ வரீங்களோ அப்ப நான் அந்த டீயை திருப்பி கொடுத்துடுறேன். இதை தவிர எனக்கு ஐ ஹவ் நோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அண்ட் ஐ ஹவ் நோ ஃபேவர்ஸ். அந்த தடவை கரெக்டா 134 அதிமுக, திமுக 80ல இருந்து 90ன்னு சொன்னேன், 87 88. இது எதுக்காக இதை சொல்றேன்னா, ஒரு அரசியல் பத்திரிகையை கணிப்பை மாத்தணுங்கிறதுக்கே 2 கோடி செலவு பண்ணக்கூடிய கட்சிகள், அது எந்த கட்சியா இருக்கணும் அவங்க முடிவு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எக்ஸிட் போல்ஸ் ஒரு 4 இப்ப என்ன வந்திருக்குன்னு சொன்னா, அதுதான் இன்னைக்கு காலையில ஒரு காமெடியா ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு கார்ட்டூன் பார்த்தா ரொம்ப அப்ராப்ரியேட்டா இருந்தது. கிராமத்துல போய் எங்கேயோ ஒரு தொகுதியில தமிழ்ல வர மாதிரி ஒரு இதுல கேட்கறான், யாரு ஓட்டு போட்ட சொல்லுன்னு. இந்த கிராமத்தான் 2 பேர் படிக்காதவன் மரத்தடியில உட்காந்துருக்கான். சரி, நான் யாரு ஓட்டு போட்டேன்னு சொன்னா எவ்வளவு பணம் கொடுப்பேன்னு கேட்கிறான். அந்த எக்ஸிட் போல் நிறுவனத்துல இருந்து வந்தவனை பார்த்து, ஏப்பா ஓட்டு போடுறதுக்கு தான் பணம் கொடுப்பாங்க கட்சியில, ஓட்டு யாருக்கு போட்டேன்னு சொல்றதுக்கு எதுக்கு பணம் அப்படின்னு கேட்கும்போது, அதுக்கு அந்த கிராமத்தான் படிக்காதவன் சொல்றவன் என்ன பதில் சொல்றான்னு சொல்லியிருக்கான்னா, எங்களுக்கு தெரியாதா, இதெல்லாம் கேட்டு போய் நீங்க டிவியில போடுவீங்க, உங்களுக்கு டிஆர்பி ரேட்டிங் வரும், உங்களுக்கு பணம் வரும், உங்களுக்கு பணம் வர்றதுக்காக நான் உங்கள்கிட்ட சொல்லணுமா, அப்போ உனக்கு லாபம் வருதுன்னா எனக்கு ஏன் நீ பணம் கொடுக்க கூடாது அப்படின்னு அந்த கிராமத்துல வாக்காளர் படிக்காதவன் கேட்கிற மாதிரி வந்தது. என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உள்ள ஜனநாயகத்தை ரொம்ப துல்லியமா அந்த கார்ட்டூன் எடுத்து காமிக்குதுன்னு சொல்லலாம். ஏன் இத சொல்றேன்னா, முதல்ல எக்ஸிட் போல்னு வரும்போது யார் உண்மையை சொல்லுவான், ஓட்டு போட்டதை வெளியில பல காரணங்களுக்காக மாத்தி சொல்லுவான், கேட்கிற ஆளை பொறுத்து சொல்லுவான். இப்ப என்ன மாதிரி ஒரு போட்டுக்கிட்டு வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு நெட்டு சந்தனங்க தான் நெட்டு கோவமெல்லாம் போனா உடனே ஒரு கட்சி பேர் சொல்லுவான். இல்ல வேற யாரும் கொஞ்சம் ஜலாபுடான்னு வந்தாங்கன்னா அவனுக்கு ஏத்த மாதிரி ஒண்ணு சொல்லுவான். இல்ல பணம் வாங்கியிருந்தான்னா அதுக்கு பயந்துட்டு நம்ம அதுக்கேத்த மாதிரி சொல்றோம்னு சொல்லுவான். ஆக அவன் உண்மையை சொல்லாம பொய் சொல்லுவான் அப்படிங்கிற ஒரு காரணம். எக்ஸிட் போல் உண்மையா இது வரைக்கும் அந்த எக்ஸிட் போல்ல பாத்தீங்கன்னா முக்காவாசி எக்ஸிட் போல் நான் இதுதான் அதுதான் பேர் சொல்லல, தப்பாதான் இருந்து, சரியா இல்லவே இல்லைன்னு சொல்லல, சரியாவும் இருந்திருக்கு. பட் நிறைய அக்கேஷன்ல தப்பா இருக்கு. இது தப்பா இருக்கு காரணம், ஒரு கால் இந்த ஓட்டு போட்டவன் மாத்தி சொல்றது ஒண்ணு, இல்ல இந்த மாதிரி பெய்டு மீடியாங்கிற மாதிரி பெய்டு ஏஜென்சியா இருக்கலாம். இது ஒரு காரணம். இந்த டைப் எல்லாம் வச்சு வர்றதுனால ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் கமர்ஷியல் நெரேட்டிவா இருக்கலாம். மூணாவது, நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்லி அந்த சப்ஜெக்ட்ல நம்ம அதுக்கு முடிவு கட்டுவோம். என்னன்னு சொன்னால், வெஸ்ட் பெங்கால்ல 2 ஸ்டேஜ்ல நடந்தது. 23ஆம் தேதி 29ஆம் தேதி 2 நாள் நடந்தது. சாயந்தரம் 6 மணி வரைக்கும் வெஸ்ட் பெங்கால்ல செகண்ட் ஸ்டேஜ் 142 தொகுதியில போலிங். 29ஆம் தேதி சாயந்தரம் அந்த 6:30 மணி வரைக்கும் எக்ஸிட் போல்ஸ் எதுவுமே வெளியிடக்கூடாது அப்படின்னு தேர்தல் ஆணையத்துடைய ரூல்ஸ். 9ஆம் தேதி அஸ்ஸாம்ல எல்லாம் நடந்தது, அதுவுமே வெளியிடக்கூடாது. 23ஆம் தேதி தமிழ்நாட்டில் நடந்தது, முதல் கட்டமாக 152 தொகுதி இதுல மேற்கு வங்காளத்துல நடந்தது, அதுவும் வெளியிடக்கூடாது. அந்த 6:30 மணிக்கு அப்புறம் தான் எனி எக்ஸிட் போல் 9ஆம் தேதி நடந்தாலும் சரி, 23 நடந்தாலும் சரி, 29 நடந்தாலும் சரி போடலாம். அது தேர்தல் ஆணையத்துடைய ரூல்ஸ். 6:35க்கு எல்லா சேனல்லையும் அழகா பவர் பாயிண்ட் போட்டு, நான் வெஸ்ட் பெங்காலை பத்தி பேசுறேன், ஏன்னா 29 அன்னைக்குதான்
6:30 மணிக்கு வந்து 6:35க்கு 6:30 போடலாம் அப்படின்னு சொன்னதுனால 6:35 6:40க்கு கிளீனா போட்டு டிஎம்சி இவ்வளவு, பிஜேபி இவ்வளவு, சிபிஎம் இவ்வளவு, காங்கிரஸ் இவ்வளவு. என்னுடைய கேள்வி என்னன்னா 6 மணி வரைக்கும் தேர்தல் நடக்கும். நீங்க சாயந்தரம் ஒரு 3 மணி நார்மலா தேர்தல் வந்து விறுவிறுப்பா கொஞ்சம் காத்தால கொஞ்சமும், அப்புறம் நடுவில் கொஞ்சம் கேப் விட்டு, அதுக்கப்புறம் சாயந்தரம் 3 மணில இருந்து விறுவிறுப்பா இருக்கும். ஏன்னா யாரும் ஓட்டு போடலையா அவங்க எல்லாம் போய் இந்த பூத் கமிட்டியில இருக்கிறவங்க அந்தந்த கட்சியில போய் ஓட்டு போடலையான்னு கேட்பான். கள்ள ஓட்டு போடுற இடத்துல வெஸ்ட் பெங்கால்ல கேட்கவே வேணாம். தமிழ்நாட்டுல கள்ள ஓட்டை கண்டுபிடிச்சதே தமிழ்நாட்டுலதான் முதல்ல அந்த காலத்துல. அதனால வந்து பாத்தீங்கன்னா இது இந்த 3ல இருந்து 6 வந்து கொஞ்சம் எப்பவுமே விறுவிறுப்பா இருக்கும் அந்த ஓட்டிங் பேட்டர்ன். அப்ப அந்த 6 மணி 5 மணி 6 மணி 4 மணி 6 மணிக்கு ஓட்டு போட்டோன்னே 6 மணிக்கு முடிச்ச உடனே யார் எடுக்கிறான்? 142 தொகுதியிலும் ஏதோ ஒரு சாம்பிள் நம்பர்ஸ் இதை எடுத்து அவன் வந்து அதை வந்து ஒரு தொகுத்து அதை வந்து அவனுடைய ஒரு ஃபீல்டு கமாண்டருக்கு அனுப்பிச்சு, அதுல இருந்து அவனுடைய ஆபீஸுக்கு அனுப்பிச்சு, அந்த ஏஜென்சி வந்து அதை ஃபைனலைஸ் பண்ணி அந்த டிவி சேனலுக்கு அனுப்பிச்சு, டிவி சேனல் அதுக்கு கொஞ்சம் பட்டி டிங்கரிங் எல்லாம் பண்ணி அவனுக்கு ஏத்த மாதிரி இல்ல அவசியம் இருந்தால் 6:35க்கு மொத்த டைம் அவனுக்கு அவைலபிள் வந்து கடைசியா ஒரு ஓட்டர் வந்து 6 மணிக்கு அவன் 5ல இருந்து 6 மணிக்குள்ள அவன் வந்து மீட் பண்ணியிருந்தான்னா அட்லீஸ்ட் வந்து காத்தால இருந்து சாயந்தரம் வரைக்கும் ஓட்டு போட்டதுல ஒரு 10% 5% ஓட்டர்ஸையாவது இந்த சாயந்தரம் 5 மணி 6 மணிக்கு வந்து அந்த லாஸ்ட் 1 or 2 hours எல்லாம் கேட்டுக்கணும் இல்லையா? என்ன நம்பரா இருந்தாலும் எந்த எக்ஸிட் போல்லையும் எவ்வளவு பேரை மொத்தம் வந்து நாங்க இன்டர்வியூ பண்ணோங்கிற உண்மையை சொல்ல மாட்டான், இல்ல அவன் சொல்றது உண்மையா இருக்காது. இது வந்து அனுபவத்தில் நான் சொல்றேன். அப்ப அந்த எக்ஸிட் போல்ஸ்ங்கிறதே ஒரு பெரிய ஃபேக் நரேட்டிவ். ஏன்னு கேட்டா அது வந்து அதனாலதான் பல சமயத்துல அது வந்து பலிக்கிறது இல்லை. இந்த தடவை வந்து தமிழ்நாட்டை எக்ஸாம்பிளா எடுத்துட்டு பாத்தீங்கன்னா CNN 18, அதுக்கப்புறம் டைம்ஸ் நவ் ஜேவிசி, அதுக்கப்புறம் எஃப்டி பாலிடிக்ஸ், இந்த மாதிரி ஒரு 3 நாள் வந்து அதிமுக மெஜாரிட்டிய தனி மெஜாரிட்டியோட ஆட்சி அமைக்கும், அதிமுக கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. போல் ஆஃப் போல்ஸ், பிமார்க், அதுக்கப்புறம் மேட்ரிஸ், இன்னும் ஏதோ ஒண்ணு அவங்கெல்லாம் வந்து டிஎம்கே தான் ஆட்சியில வரும்னு சொல்றாங்க. இந்த 2 பேருமே எதர் டிஎம்கே ஆர் ஏடிஎம்கேன்னு சொல்றவங்க விஜயுடைய டிவிக்கு தாவேக்கா கிட்டத்தட்ட 2ல இருந்து 20-25 சீட்டுள்ள சொல்றாங்க. சில பேர் 2ல இருந்து 8ங்கிறான், 8ல இருந்து 15ங்கிறான், 20-22ங்கிறான், 25க்கு மேல இந்த 10 நம்ம சொன்னோமே, இந்த சைட்ல ஒரு 4 அந்த சைட்ல ஒரு 4, இந்த 8 பேருமே 25க்கு மேல விஜய் கொடுக்கல. விஜய் வாங்குவாரா மாட்டாராங்கிறத பத்தி நான் சொல்லல, அவங்களுடைய கணிப்புல கொடுக்கல. ஆக்சஸ் இந்தியான்னு ஒண்ணு இருக்கு, அது இந்தியா டுடேவோட வந்து டைப் உள்ளது. அவன் மட்டும் என்ன சொல்றான், விஜய் வந்து 100ல இருந்து 120 சீட் வாங்குவாருங்கிறான். அவர் வாங்கட்டும், யார் வாங்கினாலும் அவங்களுக்கு வாழ்த்துக்கள். திமுகவோ அதிமுகவோ தாவேக்காவோ நாம் தமிழரோ யார் வாங்கினாலும் வாழ்த்துக்கள். ஆனா கம்பாரிசன் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8-10 பேர் வந்து திமுக அல்லது அதிமுக ஆட்சி அமைக்கும்னு சொல்றோம் வந்து விஜய்க்கு வந்து 20-22 சீட்டுக்கு மேல கிடைக்காதுங்கிறான். ஒருத்த மட்டும் எவ்வளவு சொல்றான், 100ல இருந்து 120 கிடைக்குங்கிறான். இதுல இன்ட்ரெஸ்டிங்கா என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த இந்தியா டுடே ஒரு 5-6 நாளைக்கு முன்னால ஒரு ப்ரோக்ராம் பண்றாங்க, கருத்து கணிப்பு வெளியிடக்கூடாதுன்னு. அந்த பீரியட்ல என்ன அதோடைய அந்த கண்டென்ட் என்னன்னா, இந்த தமிழ்நாட்டுல விஜய் வந்து திமுகவோட ஓட்டுல 50% பிரிச்சா அவர் மொத்தம் 165 சீட்ஸ் வாங்குவாரு. அப்புறம் 33% பிரிச்சா 130 இடம் வாங்குவாரு. 16% பிரிச்சா எவ்வளவு இடம் வாங்குவாரு? அப்ப அதிமுக வந்து இது கருத்தும் இல்ல கணிப்பும் இல்ல. எய்தர் வந்து கருத்தா இருக்கணும், ஒப்பீனியன் போலா இருக்கணும், இல்ல கணிப்பா இருந்ததுன்னா எக்ஸிட் போல்ஸா இருக்கணும். அது இந்த பர்டிகுலர் இதுல இது 2மே இல்லாம இட்ஸ் ஒன்லி a கால்குலேட்டர். இங்க இருந்து இவ்வளவு பிரிஞ்சா இங்க இவ்வளவு சீட்டா வரும்னு சொல்றதுக்கு வந்து யூ டோன்ட் நீட் a சேனல் ஆர் ஏஜென்சி ஃபார் தட். இது வந்து நம்மளே வந்து அப்போ நான் கொஞ்சம் ரூபா சொல்லணும்னா, அப்போ உங்ககிட்ட 100 ரூபா இருக்கு, அதுல இருந்து நீங்க எனக்கு 30 ரூபா கொடுத்துட்டீங்கன்னா உங்கள்கிட்ட 70 ரூபா இருக்கும்னு சொல்றதுக்கு என்ன பெரிய ஒரு கணக்கோ அதுதான். இதுக்கு ஒரு ப்ரோக்ராம். அந்த இந்தியா டுடேவும் ஆக்சிஸ் இந்தியாவும் மட்டும்தான்
தாவேகா வந்து இந்த 100-120 சீட்டு வரும் அப்படின்னு சொன்ன உடனே தாவேகா உடனே என்ன பண்ணாங்க, அதை நம்பி 165 சொல்லிட்டான் அவன் வரும்னு. அவன் வரும்னு சொல்லல. திமுகல இருந்து 50%, திமுகல இருந்து 50% ஓட்டு வாங்கி தாவேகா வந்து வந்துடுறது வந்து இத்தனை 75 வருஷமா இருக்கிற திமுக வந்து வேடிக்கை பார்த்துருவாங்களா? நான் வந்து திமுக வரணும்னு அந்த அர்த்தத்துல சொல்ல. அவ்வளோ பண்பட்ட ஒரு அனுபவம் உள்ள கட்சி. திருமங்கலம் ஃபார்முலான்னு இந்தியாவுக்கே வந்து இந்த ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது இல்லாம இந்த மார்வாடி கடையில போய் அந்த நகையெல்லாம் மீட்டு கொடுத்து அது மூலமாக, அதாவது லஞ்சத்துக்கு வந்து புது புது வடிவங்களை கண்டுபிடிச்ச அந்த திமுக வந்து அப்படி 50%, 33% விட்டுருமா? ஏதோ அதுல இருந்து 5% போச்சு, 10% போச்சுன்னு சொல்லலாம், 15% போச்சுன்னு போகலாம்னு சொல்லலாம். அப்போ இந்த எக்ஸிட் போல்ஸ்ங்கிறது வந்து ஒரு இந்த ஆக்சிஸ் வந்து எந்த ஆக்சிஸ் இந்தியாவை வந்து ஞாபகப்படுத்தி பாத்தீங்கன்னா 2024 பிஜேபி கூட்டணிக்கு 400 சீட்டு வரும்னு சொன்னாங்க. ஆக்சுவலா அதே மாதிரி எக்ஸிட் போல்ஸ்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 எக்ஸிட் போல்ஸ் ஆக்சிஸ் இல்லாம மற்றதெல்லாம் சொல்றாங்க. அவங்க எல்லாருமே 350 சீட்டு கூட்டணிக்கும் 300 சீட்டு பிஜேபிக்கும் வரும்னா. ஆக்சுவலா வந்தது என்ன? மோடி தலைமையிலான பிஜேபிக்கு 240, மொத்தமா சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் சேர்த்து 293. நம்ம வந்து இந்த பக்கம் மோடியா இல்லையா, அந்த டார்கெட் யாரு அந்த பார்ட்டி அப்படிங்கறத பத்தி பேசல. எக்ஸிட் போல்ஸ் எவ்வளவு தப்பா போக முடியும் அப்படிங்கிறது. அந்த ஆக்சிஸ் இந்தியாவுடைய ஓனர் பிரதீப் குப்தா அவர் வந்து இந்த 400ன்னு சொல்லி அது வந்து 200 தனிப்பட்ட மெஜாரிட்டி வரும்லாம் சொல்லி 350க்கு மேல வரும், இது 400 கூட்டணியில வரும்னு சொன்னாரு அவங்க ஆக்சிஸ் இந்தியால. அது வரலன்னு ஒண்ணு அந்த எலெக்ஷன் முடிஞ்ச உடனே டிவியில வந்து கதறி அழுதார். ஐ ஹவ் மேட் அ மிஸ்டேக், அவர் பீப்புள் ஹவ் மேட் அ மிஸ்டேக். சிம்பிளா ஒரே வாரத்தில் முடிஞ்சு போயிடுச்சு. என்ன மிஸ்டேக்கு? ஒரு கால் அதுக்கு ஒரு வேலை, அது ஒரு மிஸ்டேக் வாஸ் அட் காஸ்ட் போல இருக்கு. யாருக்கோ அது காஸ்ட் போல இருக்கு, தெரியல. ஒருத்தருக்கு காஸ்ட், ஒருத்தருக்கு ரெவென்யூ போல இருக்கு, தெரியல. இதே மாதிரி 2004 வந்து வாஜ்பாய் அத்வானி இருந்த போது பாஜக தான் ஜெயிக்கும், அதாவது வாஜ்பாய் தலைமையிலான பாஜக தான் மறுபடியும் ஆட்சி அமைக்கும், தனிப்பட்ட மெஜாரிட்டி வரும்னு சொன்னாங்க. வரல. இவங்களுக்கு சோனியா காந்தி அவர்கள் தலைமையிலான காங்கிரஸுக்கு 218, பிஜேபிக்கு 189 வந்தது. 2 பேருக்குமே மெஜாரிட்டி இல்ல. லெப்ட் கம்யூனிஸ்ட் வந்து தனியா நின்னாங்க, அவருக்கு சீட் வாங்கினாங்க. சோனியா காந்தி அவங்க கூட சேர்ந்து ஆட்சி அமைக்கிறதுக்காக போகும்போதுதான் சுப்பிரமணிய சாமி போய் சோனியா காந்தி வெளிநாட்டவர் அப்படின்னு ஒரு ப்ராப்ளத்தை அப்துல் கலாம் பிரசிடென்ட் அவர்கள்ட்ட அதை எழுப்பி, அதுக்கப்புறம் மன்மோகன் சிங் அப்புறம் கொண்டு ஒரு டம்மியான பிரைம் மினிஸ்டர் ஆகியிருந்தது. அது தனி சப்ஜெக்ட். பட் 2016 தமிழ்நாட்டுல நான் என்னுடைய பத்திரிகையில அதிமுக வரும்னு போட்டேன், வந்தது. ரைட், அது வந்து எதேச்சியா வந்ததுன்னு கூட எடுத்துக்கலாம், பெரிய என்னோட திறமைன்னு சொல்ல வேண்டாம். ஆனா முக்காவாசி எக்ஸிட் போல்ஸ் என்ன சொல்லுச்சுன்னா திமுக தான் வரும்னு சொல்லி. ஆனா ஜெயலலிதா ஏன் அதை சொன்னாங்கன்னா, வழக்கமா தமிழ்நாட்டுல ஆன்டி எஸ்டாபிளிஷ்மெண்ட்ல ஒரு தடவை திமுக, அடுத்த தடவை அதிமுக மாறி மாறி வரும் மோஸ்ட்லி. இதை கணக்கு வச்சு மொத்தம் என்ன பண்ணிட்டாங்க, களத்துக்கு போனாங்களா இல்லையானே தெரியல, உட்காந்த இடத்துல உட்காந்து ஏசி ரூம்ல இருந்து ஒரு கணக்கு கொடுத்துட்டாங்க. 2016 தப்பா போச்சு. சோ இந்த மாதிரி பல முறை வந்து தப்பா இருக்குங்கிறதால இந்த எக்ஸிட் போல்ஸ் எல்லாம் நம்ப முடியாது. இந்த சட்டா பசார்ல வந்து அதை ஏற்றி விடணும். இப்போ இந்த சட்டா பசார்ல உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், இந்தியாலேயே மிகப்பெரிய சட்டா பசார் வந்து ஃபலோடின்னு ஜோத்பூர் பக்கத்துல ராஜஸ்தான் ஃபலோடின்னு ஒரு மார்க்கெட் இருக்கு, சட்டா பசார் மார்க்கெட், PHALODI. அது வந்து அதுதான் இந்தியாலேயே ரொம்ப பாப்புலர் பட் இல்லீகல். ஃபுல்லா உங்களுக்கு எனி பெட்டிங் இஸ் இல்லீகல் இன் இந்தியா. ஆனாலும் அது வந்து இருக்கு, இட் இஸ் ஆபரேட்டிங். இந்த சட்டா பசார் ஃபலோடி வந்து எதுக்கட்டாலும் பெட் பண்ணுவாங்க. அங்க வந்து செஞ்சுரிஸா, நூற்றாண்டு கணக்குல வந்து அந்த ஊர் மக்கள் வந்து பெட்டிங்ல வந்து அது பழக்கமானது. 2 மாடு சண்டை போட்டா இந்த மாடு ஜெயிக்கும்னு 100 ரூபா பணம் கட்டுவான், அந்த மாடு ஜெயிக்காது இந்த மாடு தான் ஜெயிக்கும்னு அவன் பணம் கட்டுவான். இப்படி ஆரம்பிச்சு மழை பெய்யுமா பெய்யாதா, பெஞ்சா எவ்வளவு தூரம் தண்ணி நிற்கும், இதுக்கெல்லாம் கூட பெட்டு வைக்கக்கூடிய ஒரு பழக்கம், அதாவது வாழ்க்கை முறையிலேயே பெட்டு இணைஞ்சது. அந்த ஃபலோடி அவங்க ஆட்கள் வந்து பாத்தீங்கன்னா இப்ப எல்லா ஊர்ல டெல்லி, ஹரியானா, சென்னையில கூட இருக்கலாம். இந்த ஃபலோடி என்னன்னா கிட்டத்தட்ட அவங்கதான் வந்து இருக்கிறதுலயே வந்து இந்த
டிரான்சாக்சன் அமௌண்ட் இந்த பெட்டிங் இல்லீகல்னா கூட இந்தியாலேயே அதிகமானது. அதுக்கு அடுத்தது வந்து மும்பை சட்டா பசார். இவங்க ரெண்டு பேரும் என்ன சொல்றாங்க, 80% 75 to 80% சான்ஸ் வந்து திமுக தான் வரும். நீங்க அந்த பெட்டிங்ல உள்ள ஒரு பெரிய ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க இப்ப திமுக தான் வரும்னு மெஜாரிட்டி பீப்புள் சொல்லும் போது நீங்க 100 ரூபா பணம் கட்டினீங்கன்னா உங்களுக்கு திரும்பி வரும்போது 100ங்கிறது 105 ரூபா. சப்போஸ் 15% தான் வந்து இப்போ கிட்டத்தட்ட 15-20% தான் ஏடிஎம்கே வரும்னு அந்த பெட்டிங்ல போட்டுருக்காங்க. அப்போ அந்த 15-20% வரக்கூடிய ஏடிஎம்கே ஆட்சிக்கு வந்ததுன்னா நீங்க 100 ரூபா கட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து 200 ரூபா வரைக்கும் வரும். அவங்க வந்து டிவிகேக்கு கொடுத்துருக்கிறது இந்த சட்டா பசார்ல 5% தான் சான்சஸ் பெட்டிங், அதாவது எவ்வளவு பேர் பெட் பண்ணிருக்காங்க. அப்ப என்னன்னா மக்களுக்கு வந்து ஒரு ஒரு பர்டிகுலர் இதுல இவங்க யாருக்கு வந்து இப்போ எதிர்பாராத யாருக்கோ வந்து அவங்க ஜெயிச்சுட்டாங்கன்னா அப்போ ரொம்ப கொஞ்சம் பேருக்கு நிறைய பணம் வரும். மெஜாரிட்டி ஆஃப் தி அந்த பெட்டிங் பண்ணவங்களுக்கு பணம் போயிடும், இதர் நஷ்டம் ஆயிடும் இல்ல லாபம் வராது. இதுதான் அந்த சட்டா பசாருடைய ஆபரேஷனல் சக்சஸ். இதுல அவனுக்கு என்ன லாபம் கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா இந்த பணமெல்லாம் மிச்சம். மெஜாரிட்டி ஆஃப் தி பீப்புள் பணம் கட்டி யூஸ் பண்ணான்னா அந்த பணம் யாருக்கு போகும், அதை நடத்துறவனுக்கு போகும். நடத்துறவங்கிறது ஒருத்தனா இருக்க மாட்டான், ஒரு சிண்டிகேட் ஆகும். இப்படி ஒரு என்ன சொல்றது, இந்த எக்ஸிட் போல்ஸ்க்கு பின்னால் சட்டா பசார், இல்லீகல் பெட்டிங் இதெல்லாம் நடந்துருக்கு. இது வரைக்கும் இருக்கக்கூடிய இதெல்லாம் தாண்டி மக்களுடைய தீர்ப்பு என்ன அப்படிங்கிறது மக்கள் தான், அதாவது வந்ததுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும். நிறைய எதிர்ப்பலைகள், அந்த பெண்கள் பாதுகாப்பு விஷயம், கஞ்சா போதை விஷயம், இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பேசணும். அதெல்லாம் வந்து இருக்கும் பொழுது திமுக வெற்றி பெற்றால், ஏன்னா திமுக இப்போ மே 1ஆம் தேதி இந்த மே தினம்னு ஒரு நிகழ்ச்சி நடத்துவாங்க வழக்கமா, அது ஒரு ஃபார்மாலிட்டி. என்னை பொறுத்த வரைக்கும் அது ஏதோ வெள்ளக்காரங்கள்லாம் வந்து மே 1ஆம் தேதி எங்க போராட்டம் நடந்ததுன்னு சொல்லி வச்சு மே 1ஆம் தேதி வந்து இந்தியாவில் கொண்டாடிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே புரட்டாசி மாசத்துல செப்டம்பர் 17 என்னமோ அந்த வாக்குல வரும், விஸ்வகர்மா தினம்னு வரும். அதுதான் இந்தியால பண்டைய பாரதத்துல வந்து குயவர்கள், விவசாயிகள், மற்ற ஒரு கைவினை பண்றவங்க, இவங்க எல்லாருமே இந்த மாதிரி கலைஞர்கள், சிற்பிகள், இவங்களுக்கெல்லாம் வந்து அதாவது உழைப்பாளர்கள், கைத்திறன் கொண்டவர்கள், இவர்களுக்காக விஸ்வகர்மா தினம்னு இருக்கு. அதுதான் உண்மையான நமக்கு வந்து உழைப்பாளர் தினமா இருக்கணும். நம்ம வழக்கம் போல அதை வந்து நம்ம வந்து மே 1ஆம் தேதி வெள்ளையா இருக்கிறவங்க போய் சொல்ல மாட்டான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம வெள்ளைக்காரர்கள் சொன்னால் கண்ணை மூடிட்டு நம்ம ஏத்துக்கிறது நம்மளுடைய பழக்கம். ராமாயணம் வந்து இங்க கதை நீங்க சொல்லுவான், வெள்ளக்கார கண்டுபிடிச்சு 5300 வருஷத்துக்கு முன்னால வால்மீகி சொன்ன அந்த அந்த கிரக நிலைமையெல்லாம் ராமாயணத்தோட கரெக்டா ஒத்து போகுது. அது உண்மை, அது கதையா இருக்க முடியாது, அது நிஜமா தான் நிகழ்ந்திருக்கணும்னு வெள்ளக்காரன் சொல்லி நம்ம நம்ப வேண்டியிருக்கு. நம்மளே நம்ம அதை சொன்னோம்னா யாரும் நம்ப மாட்டான். இது வந்து அதே மாதிரி ராஜராஜ சோழன் காலத்துலதான் தமிழ்நாட்டுல வந்து குட ஓலை, அதாவது பேலட் பேப்பர்னு நீங்க சொல்லக்கூடிய அல்லது டெமோக்ரஸின்னு சொல்லக்கூடியது, இந்த குட ஓலைங்கிற சிஸ்டம் ராஜராஜ சோழன் காலத்துல இங்க தமிழ்நாட்டுலதான் வந்தது. இங்க இருந்துதான் உலகம் பூரா போச்சு. ஆனா இன்னைக்கு நம்ம வந்து வேர்ல்ட்ஸ் டெமோக்ரஸின்னா வேற எங்கேயோ சொல்றோம். நமக்கு வந்து என்னன்னா வெளியில இருக்கிறவன் யாரோ வந்து சொன்னாதான் நமக்கு வந்து அது வந்து உண்மைன்னு நம்புவோம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருக்கு. இதையெல்லாம் தாண்டி அதாவது திமுக வெற்றி பெறும்னா, அதான் அந்த மே தின விழா அன்னைக்கு அநேகமா எல்லா அமைச்சர்கள், துணை முதல்வர், முதல்வர் ஸ்டாலின், துணை முதல்வர் அன்னைக்கு வரல, அவரு துபாய் போயிருந்தாரு, 2ஆம் தேதி தான் வந்தாரு. இவரு கொடைக்கானல் போயிட்டு வந்தாரு, ஓய்வு எடுத்துட்டு வந்தாரு. ஆனா இவங்க ஓய்வு எடுத்துட்டு வந்தாங்கன்னு சொன்னாங்க. ஒரு காலத்துல வந்து காமராஜர் வந்து முதலமைச்சரா இருக்கும்போது ஊட்டியில வருஷா வருஷம் மலர் கண்காட்சியை முதல்வர் திறந்து வைக்கிறதுங்கிற அந்த ஒரு ஐதீகத்தை போய் திறந்து வச்ச போது கும்பி எரியுது, குடல் கருகுது, குழு குழு ஊட்டி ஒரு கேடா காமராஜரே அப்படின்னு போஸ்டர் ஓட்டினாங்க திமுகல. அப்போ காங்கிரஸ் எதிர்பார்ந்த போது, இப்போ கொடைக்கானல் குழு நமக்கு தேவைப்படுது ஓய்வுக்கு. சரி, அது அவருடைய தனி மனித இது, அது தனி விமானத்துல போயிருக்காங்க. சரி, 6 அடி கூந்தல் அள்ளி முடியலாம், இடது பக்கம் முடியலாம், வலது பக்கம் முடியலாம், கொண்டை போட்டுக்கலாம், அவங்களுக்கு வசதி இருக்கு, பயன்படுத்துறாங்க. ஆனால்
நம்ம வந்து என்ன சொல்றோம்னா, இவ்வளவு எதிர்ப்பலையில திமுக வரா மாதிரி அந்த திமுக வந்து நிறைய நிர்வாகிகள் திமுக விட்டு வெளியில போற மாதிரி, மனோ தங்கராஜ் அமைச்சராக இருந்தவர், அப்புறம் கயல்வெளி, அப்புறம் ஜெய கருணாநிதி திணறல அவரு, இந்த மாதிரி ரொம்ப வருஷமா திமுகவிலேயே இருந்து சீட்டு கிடைக்காம போனவங்க, அமைச்சரா இருந்து முக்கிய நிர்வாகிகளா இருந்தவங்க, அப்புறம் சிவபத்மநாபன் ஒரு மாவட்ட செயலாளர் இங்க சவுத்துல, ஒரு 20 பேர் வந்து திமுக விட்டு விலகி போற மாதிரி அதிமுகவுக்கோ இல்ல தவேகாவுக்கோ போற மாதிரி பேச்சு அடிபடுது. உண்மையிலேயே திமுக திரும்பி ஆட்சிக்கு வரா மாதிரி இருந்ததுன்னா அவங்களாம் பண்ண மாட்டாங்க. இன்னொன்னு, அவரு எடப்பாடி அவரை பார்த்து பல முக்கியமான IAS IPS அதிகாரிகள் அவர் போய் சந்திக்க ஆரம்பிச்சுட்டாங்க. எப்பவுமே அந்த அதிகாரிகள் வந்து அவங்க முதல்ல சென்ஸ் பண்ணிடுவாங்க அப்படி ட்ரெண்டிங் எப்படி போகுதுன்னு. அதெல்லாம் பார்க்கும்பொழுது அதிமுக ஆட்சி அமைக்குமோ அப்படிங்கிற ஒரு ஊகம் எனக்கு இருக்கு. பட் என்னுடைய யூகமுமே தவறா போகலாம். இதுல திடீர்னு ஒரு யூகம் வந்து அவரு விஜய் வந்து 200 சீட்டு பிடிப்பாரு, 120 சீட்டு பிடிப்பாரு, 150 சீட்டு பிடிப்பாருன்னு ஆளுக்கு ஆளு இந்த ஆக்சிஸ் இந்தியால சொன்னதுனாலயோ இல்ல அதை வச்சுக்கிட்டோ அவங்க சொல்ல போக, அவர் ஒரு விஜய் டைரக்டர் இல்லாம அவரோட கட்சியில இருந்து அமைச்சரவை லிஸ்டே போட்டாங்க யாருக்கு என்ன துறைன்னு. மொத்தம் எல்லாரும் வந்து போய், அதாவது ஒரு பெரிய ஜோக் என்னன்னா, 3 பேருமே, ஏன்னா அவர் நாம் தமிழர், அவர் வந்து நான் வந்து எனக்கு வந்து சீட்டு முதல் வர அளவுக்கு எங்களுக்கு வந்து கிடைக்காதுங்கிறதுல ஆரம்பத்துல இருந்தே சீமா சொல்லிட்டு இருக்காரு. அதனால வந்து அதாவது போட்டி, இந்த முதல்வர் போட்டியில ஆட்சி அமைக்கிற போட்டியில அவர் இல்லை. அவர் அவர் ஜெயிப்பாரா, அவரோட கட்சி எவ்வளவு சீட்டு வாங்குங்கிறது வரப்போகுது. என்னை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் டிஜிட்ல தான் இருக்கும் அந்த சீட்டு எவ்வளவா இருந்தாலும். அவர் காரைக்குடியில ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போதைக்கு, அதான் சொல்லலாம். ஆனால் இவங்க 3 பேரும் வந்து என்னன்னா, அவங்கவுங்க ஜோசியரை பார்த்து என்னைக்கு பதவியேற்றம் பண்ணணுங்கிறது கூட வந்து பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அதெல்லாம் கூட கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. பட் என்னன்னா, தமிழ்நாட்டுக்கு ஒரு CM தானே இருக்க முடியும், 3 பேரும் இருக்க முடியாது. இது ஒரு, அப்போ நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ள எல்லாமே தெரிஞ்சு போயிடும். தொங்கு சட்டசபை வந்தாதான் வந்து சிக்கல். ஏன்னா தொங்கு சட்டசபை வந்து அப்பொழுது வந்து என்ன, திமுக அதிமுக 2 பேருக்கும் 2 கூட்டணிக்கும் வந்து, ஏன்னா இப்போ இன்னொன்னு கவனிச்சீங்கன்னா, மதிமுக வைகோ, அப்புறம் கம்யூனிஸ்டுகள், காங்கிரஸ் ஏற்கனவே ஒண்ணு நாங்க எதிர்கட்சியா இருப்போம் இல்ல ஆளுங்கட்சியில கூட்டணியில அதிகாரத்துல இருப்போம்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? திமுக ஆட்சி அமைச்சால் எங்களுக்கு அது கொடுத்தே ஆகணும், அதாவது ஆட்சியில பங்கு. அப்படி இல்லைன்னா நாங்க எதிர்கட்சியா இருப்போம்னா என்ன அர்த்தம்? கூட்டணியை விட்டு நாங்க விலகுவோம்னு அர்த்தம். சோ ஒரு பக்கம் காங்கிரஸ், மதிமுகவும் வந்து தமிழ்நாட்டில் விஜய் வந்து ஒரு புதிய திருப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு பேசுறாரு. இப்போ 2 நாளா 3 நாளா. அதுக்கப்புறம் திருமாவளவன் வந்து என்னுடைய நிர்வாகிகள் சரியாக வேலை செய்யவில்லை பல இடங்களில, அதனால எப்படி ரிசல்ட் வருவோம்னு அவர் சொல்லியிருக்காரு. பிரேமலதா அவர்கள் வந்து எதுவுமே 4ஆம் தேதிக்கு அப்புறம் தான் தெரியும். இப்படி திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் எல்லாருமே ஏதோ ஒரு பயத்திலோ கவலையிலோ இருப்பதை பார்த்தால் திமுக ஆட்சிக்கு வருவது சிரமமாக இருக்கும் என்று தோன்றுகிறது ஒரு வகையில. இதை தாண்டி 3வது என்னன்னா, நமக்கு என்ன ஒரு சந்தேகம் வருதுன்னால், ஒரு 8 10 எக்ஸிட் போடும், அது எவ்வளவு உண்மையிலேயோ நம்பகத்தன்மையெல்லாம் தாண்டி அவங்க எல்லாருமே விஜய்க்கு வந்து 0ல இருந்து 25 சீட்டு உள்ள கொடுக்குறாங்க. அதாவது அவர்களுடைய கணிப்பு. சில பேர் 2ல இருந்து 10, 2 பேர் இருந்து 8ல இருந்து 15, நான் ரொம்ப கீழே 0, அதுக்கப்புறம் மேல 25. இதுக்கு மேல இந்த ஆக்சிஸ் இந்தியாவை தவிர பாக்கி யாருமே வந்து அவருக்கு 22 25 சீட்டுக்கு மேல கொடுக்கல. அப்ப எப்படி அந்த 120ங்கிற ஒரு கணக்குல வந்து ஒரு தவறுகள் நடந்தால், ஒருத்தர் 100 சீட்டுன்னு சொல்லலாம், அதை ஒருத்தர் 90ன்னு கெஸ் பண்ணலாம், ஒருத்தர் வந்து 110ன்னு கெஸ் பண்ணலாம், அது நடக்கலாம். ஆனா இவ்வளவு வித்தியாசம் வர்றது ஒரு சந்தேகத்தை எழுப்புகிறது. அதை விட ஒரு கவலையான விஷயம் என்னன்னா, விஜயுடைய தொண்டர்கள், அதாவது ரசிகர்கள் தான் தொண்டர்கள் தாவேகா, அவங்க வந்து என்ன பேசுறாங்கன்னா, அன்னைக்கு 4ஆம் தேதி மட்டும் விஜய் முதல்வராகாம ஸ்டாலினோ எடப்பாடியோ வந்தா ஒரு லேடி வந்து பேசியிருக்காங்க, என் குழந்தைகளுக்கு எல்லாம் விஷம் கொடுத்து கொண்டுட்டு நானும் தற்கொலை பண்ணிப்பேன். தேர்தலுக்கு முன்னால ஒரு லேடி வந்து, எங்க வீட்டுல 9 பேர் இருக்காங்க, நான் விஜய் அண்ணாக்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்லியிருக்கேன், அவங்க மாத்தி போடுறேன்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் விஷம் கொடுத்து கொண்டு விடுவேன் முன்னாலேயே. இப்ப தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு சின்ன பையன், ஒரு 5-6 வயசு குழந்தை, ஏன்னா விஜய் என்ன பண்ணியிருக்காரு, குழந்தைகளை பார்த்து ஒரு வீட்லயும் ஒரு விஜயும் இருக்காங்க, நீங்க வந்து
உங்க அப்பா அம்மாட்ட சாக்லேட்டுக்கும் லாலிபாப்புக்கும் எப்படி பிடிவாதம் பிடிப்பீங்களோ அதே மாதிரி விஜய் அண்ணாவுக்கு தான் ஓட்டு போடணும், விஜய் மாமாவுக்கு தான் ஓட்டு போடணும், பிடிவாதம் பிடிக்கணும் அப்படின்னு பப்ளிக்கா பேசியிருக்காரு. அதனால வந்து பல இடத்துல குழந்தைகள் வந்து அப்பா அம்மாட்ட வந்து நீங்க வந்து விஜய் மாமாவுக்கு ஓட்டு போடலன்னா நான் சாப்பிட மாட்டேன், ஸ்கூலுக்கு போக மாட்டேன், ஒரு குழந்தை வந்து நான் செத்து போயிடுவேன் அப்படின்னா என்னன்னு தெரியாத ஒரு 5-6 வயசு குழந்தை இதெல்லாம் வந்த உடனே தேசிய குழந்தைகள் நல வாரியத்திலிருந்து ஆணையத்திலிருந்து, அதாவது நேஷனல் சைல்ட் ரைட்ஸ் கமிஷன்ல இருந்து விஜய்க்கு நோட்டீஸ் அமைச்சிருக்காங்க. ஏன்னா நீங்க அந்த மாதிரி சாக்லேட்டு இது மாதிரி பிடிவாதம் பிடிங்கன்னு சொல்லி குழந்தைகளுக்கு சொன்னதுனாலதான் இந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்திருக்கு. என்ன ஒரு பெரிய பயம் வந்திருக்குன்னா, விஜய் எவ்வளவு சீட்டு வாங்குவாருன்னு தெரியாது, என்னுடைய கணக்குல ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்புகள் குறைவு என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து கணிப்பு. நீங்க எப்படி வேணாலும் வச்சுக்கலாம், வராம போலாம். முதல் தடவை வந்து வந்துதான் ஆகணும்னு இல்லை. யாரும் வந்து விஜயகாந்த் வந்த போது ஒரு சீட் தான் வந்தாரு. பிஜேபி வாஜ்பாய் அவர்கள் பாரதிய ஜனசங்கம்னு சொல்லி பாராளுமன்றத்துல வரும்போது முதல்ல 2 சீட் தான் வாங்கிச்சு பிஜேபி. அதுக்கப்புறம் தான் பின்னால எங்கேயோ 300 போனதெல்லாம் ரொம்ப அப்புறம். ஒரு கட்சி வரும்போது எடுத்தோடனே எம்ஜிஆர் வந்து எடுத்தோடனே வாங்கினாரு, ஆட்சி அமைச்சாருன்னு சொன்னா எம்ஜிஆர் வந்து பொது கட்சி தான் புதுசே தவிர அவர் 20 வருஷம் அதுக்கு முன்னால திமுக வந்து வச்சுக்கிட்டு முதுகெலும்பா இருந்தாரு, முகமா இருந்தார், ஃபேஸா இருந்தார் திரைப்படங்கள் மூலமா. அதுக்கு முன்னால 7 வருஷம் அவர் வந்து காங்கிரஸ்ல இருந்தார். நிறைய பேருக்கு அது தெரியாது. திமுக வர்றதுக்கு முன்னால 7 வருஷம் காங்கிரஸ். அப்ப 27 வருஷம் அரசியல்ல அவருக்கு அனுபவம் இருந்தது. அவர் தான் முகமா இருந்தார். சோ இப்ப விஜய் நேர அரசியல முதல்ல வந்திருக்காரு. அப்படி வரும்பொழுது அவர் எவ்வளவு சீட்டு வாங்கினாலும் அது ஒரு பெருமை தான். அதை நம்ம பாராட்டுறோம், வாழ்த்துறோம். ஆனால் அப்படி வரலன்னா நான் தற்கொலை பண்ணிப்பேன் இளைஞர்கள் எங்க பார்த்தாலும் அது வன்முறை, தகராறு, ஏறி குதிக்கிறது, ஒரு கட்டுமீறது, டிரான்ஸ்பார்மர் மேல ஏறி நின்று பாக்குறது, பனைமரத்து மேல ஏறி நின்று பார்த்து அவர் கூட பேசுறேன் போன தடவை அவருடைய பிரச்சார கூட்டம்லாம் போகும்போது பனைமரத்தை சுத்தி டின் ஷீட் கட்ட வேண்டிய ஒரு நிலைமை. ரொம்ப மோசமான நிலைமை இல்லையா? அப்படி ஏதாவது ஒரு தவறான முடிவுகள் எடுத்தால் தமிழ்நாட்டுல இந்த கரூர்ல 41 பேர் இறந்து போனது வந்து ஒரு நெரிசல்னால, அது ஒரு வேற ஒரு சூழ்நிலை, கூட்டம் நெரிசல் அதனால. பட் இந்த மாதிரி தற்கொலை செய்து கொண்டோ இல்ல அந்த மாதிரி தன்னுடைய குழந்தைகளுக்கு ஒரு விஷம் கொடுத்தோ அந்த மாதிரி நடந்தது என்றால் அதற்கு விஜய் பொறுப்பாவாரான தார்மீகமாக பொறுப்பாவார். சட்டபூர்வமா யாவாரா மாட்டாரா தெரியாது, அது சட்டத்தை நுணுக்கங்களை பொறுத்து இருக்கு. தார்மீக ரீதியா ஏன்னு கேட்டா அவரே தான் குழந்தைகளை தூண்டி விட்டாரு. சாக்லேட் மாதிரி போய் பண்ணி பிடிவாதம் முடிக்கணும்னு சொன்னது இந்த இளைஞர்கள் எல்லாம் கொஞ்சம் அடக்காம அதை அப்படியே அவங்கள வளர விட்டது. இப்படி வந்து ஏன்னா அவரு ஓய்வு பெற்ற நீதிபதி, ரிட்டையர்டு ஹைகோர்ட் ஜஸ்டிஸ் அவரு கிருபாகரன், அவர் வந்து ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. தாவேகா தொண்டர்களுக்கு என்னால் முடிந்த அறிவுரை. அவரை வந்து ஒன்றும் எந்த கட்சியும் சார்ந்தவர் இல்லை, நியூட்ரலா. உங்க கட்சி விஜயோ இல்ல உங்க கட்சி வேட்பாளர்களோ வந்து நீங்க வெற்றி பெறலாம், ஆட்சியில் அமரலாம், இல்ல ஏதோ ஒரு குறிப்பிட்ட சீட்டுகள் வாங்கலாம். எதுவா இருந்தாலும் அரசியல்ல வெற்றி தோல்வி சகஜம். இதனால தற்கொலை பண்ணிப்பேன், குழந்தைகள் எல்லாம் கொலை பண்ணிடுவேன், இப்படிப்பட்ட எண்ணங்கள் வந்து தவறு. அரசியல்ங்கிறது வெற்றி தோல்வி ரெண்டும் மாறி மாறி வரக்கூடிய விஷயம், எந்த கட்சியா இருந்தாலும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி முடிவெடுக்க உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்கிறது பெண்களோ குழந்தைகளோ அந்த மாதிரி அதை அலோவ் பண்ணக்கூடாது. சமுதாயமே இதனால வீணா போயிடும் அப்படின்னு அவர் வந்து அறிவுரை கூறியிருக்காரு. அது எல்லாத்திலையும் ஒளிபரப்புனாங்க. பட் அவர் சொன்னா இவங்க தாவேகா தொண்டர்கள் கேட்பாங்களா? விஜய் சொன்னாலே கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களான்னு தெரியாத ஒரு சூழ்நிலை இருக்கும்பொழுது யாரோ ஒரு ஓய்வு பெற்ற அவர் நல்ல எண்ணத்தோட சொல்றாரு பாவம், ஆனால் அவர் எந்த கட்சி சார்பும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கு. இப்ப நம்மளுடைய கவலை வந்து யார் ஆட்சிக்கு வருவாங்கங்கிறது தமிழ்நாட்டுல இப்ப வந்து ஒரு கொஸ்டின் அது ஒரு இருக்கு. அது நாளைக்கு தெரிஞ்சிட போகுது. அதே சமயம் விஜய் ஆட்சிக்கு வர முடியவில்லை என்றால் அது ஏற்றுக்கொள்ளக்கூடியது. ஏன்னா முதல் தடவை அப்படிங்கிறதுனால சொல்லும்போது, ஆனால் அதனுடைய விளைவுகள் வந்து எந்த அளவுக்கு மோசமா இருக்கும், அது ஒரு பெரிய ஒரு விபரீதமாக போய்விடுமே என்கிற கவலை தமிழ்நாட்டு மக்களில், அதுவும் நம்மை போன்று ஒரு பொதுவாக, அதாவது தமிழ்நாடு நன்றாக இருக்க வேண்டும், மக்கள் நலன் பெற வேண்டும், எந்த ஆட்சி வந்தாலும் சரி மக்களுடைய நலன் பாதுகாக்கப்பட வேண்டும் வரும்போது அதுல ஒரு பின்னடைவாக இது வந்து மோசமாக போய்விடக்கூடாது. நம்ம வந்து 0 இருந்தா கூட பரவாயில்ல, மைனஸ்ல இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம். அவ்வளவுதான் நம்ம அதுல சொல்லக்கூடியது.
இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த நிலைமையில இதுதான் வந்து சொல்லலாம். இதுல தமிழ்நாட்டிலேயே வந்து பெட்டிங், இல்லீகல் பெட்டிங், இந்த சட்டா பச்சாலாம் இல்லாம இங்க ஒரு இல்லீகல் சிண்டிகேட் ஒண்ணு ஓடிட்டு இருக்கான். இது அங்கங்க காதல விழுது, எப்பவுமே ப்ரூவ் பண்ண முடியாது. இந்த தமிழ்நாட்டுல ஓடுற இந்த ஒரு இது மட்டுமே, சாரி சென்னை நகரத்துல இதுல மட்டுமே இல்லீகல் பெட்டிங் 160 crores, 160 கோடி அப்படின்னு ஒரு இன்னைக்கு ஒரு செய்தி. சென்னையிலேயே வந்து இந்த இல்லீகல் பெட்டிங் தனியா அந்த இன்னும் நம்ம சொன்ன அந்த இதெல்லாம் இல்லாமல், பலோடி, மும்பை அதெல்லாம் இல்லாமல் இங்க சென்னையிலேயே, தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, தமிழ்நாடு முழுக்க இல்ல, சென்னை மாநகரத்துல மட்டும் 160 கோடி வந்து பெட்டிங் நடந்திருக்கு இல்லீகலா. இதெல்லாம் இந்த இல்லீகலா பெட்டிங்லாம் ப்ரூவ் பண்றது கஷ்டம், ப்ரூவ் பண்ணாலும் பிடிக்க மாட்டாங்க, எவ்வளவு விஷயங்கள்லாம் இருக்கு. அந்த மாதிரி இருந்தது. ரெண்டாவது, ஒரு 10,000 இருந்து 15,000 கோடி பணம் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு அப்படின்னு எல்லா அரசியல்வாதிகள் மட்டும், அண்ணாமலை பேசியிருக்காரு, மற்றவங்களாம் பேசியிருக்காங்க. பல பத்திரிகைகள், நம்ம சொல்லக்கூடியது நம்பகத்தன்மை உள்ள பத்திரிகைகள் எழுதியிருக்கு. 10,000 இருந்து 15,000 கோடி வரைக்கும் பணம் வந்து மக்களுக்கு வந்து லஞ்சமாக கொடுக்கப்பட்டிருக்கு ஓட்டுக்காக. இப்ப இதுக்கப்புறம் வந்து முடிவை வந்து நீங்க வந்து எதை வச்சு நம்ம முடிவு பண்றது? மக்கள் பணத்தை வாங்கி கொண்டு யாருக்காவது ஓட்டு போடுவாங்களா? இதுல வந்து ஒரு கட்சி மட்டும் பணம் கொடுக்கல, ஒன்றுக்கு மேற்பட்ட கட்சிகள் பணம் கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்லும் போது 2 இடத்துலயும் வாங்கி போடுவாங்களா? 3 இடத்துலயும், தாவேகாவும் சில இடங்கள்ல கொடுத்ததா சொல்றாங்க, எல்லா இடத்துலயும் இல்லைன்னா கூட சில இடங்கள்ல. அப்ப 3 பேரும் கொடுத்தாங்கன்னா 3 பேர்ட்டையும் வாங்கிட்டா அப்படிங்க என்ன? அன்னைக்கு வரைக்கும் ஒரு வீட்டுல ஒரு 4 பேர் வாக்காளர்கள் இருக்காங்க. இப்போ கோயம்புத்தூர்ல எல்லாம் 5,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. கோவை தெற்கு செந்தில் பாலாஜி நிக்கிற இடத்துல, கோவை மற்ற இடங்கள்ல 5,000 ரூபாய், 2,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. அதிமுக சார்பில் 1,000 ரூபாய் கொடுத்ததா சொல்றாங்க சில தொகுதிகள்ல. தவேக சார்பில் 1,000, 1,500, 2,000. இப்போ ஒரு வீட்டுல வந்து 4 பேர் ஓட்டு இருக்காங்கன்னா எல்லாமே சேர்ந்து இந்த எலெக்ஷன்ல ஒரு 25,000 ரூபாய், 30,000 ரூபாய் கலெக்ஷன். இதை தவிர வந்து 1 கிராம் தங்கம் வேற வந்து செந்தில் பாலாஜியோட தொகுதியில வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. 1 கிராம் தங்கம் இன்னைக்கு என்ன விலை விற்குது? 15,000. அந்த தங்கத்தை, ஆமா, அந்த தங்கத்தை வந்து இன்னைக்கு வந்து நேரடியா கொடுக்க முடியாதுங்கிறதுனால எவ்வளவு அட்வான்ஸா போகுது பாருங்க. இந்த லஞ்சம் திருட்டுத்தனமே எவ்வளவு அட்வான்ஸ் டெக்னாலஜி. ஒரு QR கோடு போட்ட ஒரு கூப்பன் கொடுத்துருவாங்களாம். அந்த தேர்தல் முடிஞ்ச உடனே அவங்க வந்து அதை எடுத்துக்கிட்டு போய் ஏதோ ஒரு நகை கடை, அந்த ஊர்ல ஒரு நகை கடையை வந்து நாமினேட் பண்ணுவாங்க. தேர்தல் முடிஞ்ச உடனே அந்த உள்ளூர் திமுக நிர்வாகி சொல்லுவாரு, அங்க போய் இந்த QR கோடை காமிச்சு அந்த 1 கிராம் தங்கம் வாங்கிக்கலாம். சோ இது வந்து ஒரு டோக்கன் மாதிரி. இப்படியெல்லாம் புதுசா கண்டுபிடிச்சு சர்க்காரி அந்த காலத்திலேயே சொன்னாரு, விஞ்ஞானபுரம் பூர்வமான ஊழல் வந்து சர்க்கரை மூட்டையை காணும்னா சர்க்கரையை எறும்பு தின்னுச்சு எல்லாத்தையும், 20,000 மூட்டை. சரிடா, அப்போ அந்த கோணிப்பை இருக்கணுமே, அது என்னாச்சுன்னா அது பூரா கரையாந்து நினைச்சுன்னாரு கலைஞர் கருணாநிதி அவரு அப்போ இருக்கும்போது. இப்படி விஞ்ஞானபூர்வமான ஊழல் கூவத்துல முதலன்னு சொல்லி, கூவத்தை சுத்தப்படுத்துறேன்னு சொல்லி ஒரு அப்பவே அந்த காலத்துல 3 கோடி, இன்னைக்கு அது வந்து ஒரு 50 கோடி 100 கோடிக்கு சமானம். கூவத்துல சுத்தப்படுத்துறோம், உல்லாச படகு போட்டு எல்லாரும் வந்து சுற்றுலா தலமாக போறோம். 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, சட்டமன்றத்துல என்ன ஆச்சு, ஏன் அந்த பணம் என்னாச்சு, கூவத்துல சுத்தமே ஆகலையா, இன்னும் ரொம்ப நாற்றத்தோடு தானே இருக்கு அப்படின்னு சொல்லி துர்நாற்றத்தோடன்னு சொல்லும் போது ஒரே வார்த்தையில சொல்லிட்டாரு, இல்ல கூவத்துல முதலைய பார்த்ததா வந்து 3-4 பேர் சொல்லியிருக்காங்க. அந்த தகவல் இருக்கும்போது சுற்றுலா வந்து அங்க உல்லாச படகு மக்கள் போனா ஆபத்துங்கிறதுனால அந்த திட்டத்தை இப்போதைக்கு வந்து கிளப்பி போட்டிருக்கிறோம். சரி, அப்ப அந்த முதலைய பிடிக்கணுமா இல்லையா? முதல்ல இருந்தால பிடிக்கிறதுக்கு. அதனால வந்து இதெல்லாம் வந்து அப்பவே எத்தனையோ 35 வருஷத்துக்கு அந்த வருஷத்துக்கு முன்னாலேயே முதலைய கண்டுபிடிச்சவங்க இன்னைக்கு வந்து இந்த QR கோடை கண்டுபிடிக்கிறது ஒன்னும் ஆச்சரியம் இல்லை. சொல்லுங்க சார். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், நம்ம மக்களுக்கு வந்து தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இது. என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்து இந்த வாட்டர் கிளீனிங், இப்போ கூவத்தை வந்து சுத்தப்படுத்துதல், இது போன்ற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் அவர் வந்து, அதெல்லாம் வந்து வேர்ல்ட் பேங்க் எய்ட்லாம் வரும். ஒரு பின்தங்கிய நாடா இருக்கும், அங்க இருக்கிற ஒரே ஆறு வந்து ரொம்ப அதுல எல்லாம் இந்த மலம்லாம் சேர்ந்ததுனால அது கெட்டு போயிட்டு இருக்கும். அதை கிளீன் பண்றது எப்படி, அப்புறம் வந்து சஸ்டெயின் பண்ணணும். கிளீன் பண்றது ஒரு தடவை அது ஒரு விஷயம், அதுக்கப்புறம் அதை எப்படி சஸ்டெயின் பண்ணணும் அப்படின்னு.
இதுக்கு வந்து ஜப்பான்ல நிறைய வேலை பண்றாங்க. ஏன்னா ஜப்பான் பாத்தீங்கன்னா நிலம் அதிர்ந்து கொண்டே இருக்கும் ஒரு நாடுன்னா அதுதான் அது. அவங்க வந்து அதுல அவங்க வந்து நல்ல புலமை வைத்திருக்காங்க. அப்போ வந்து அங்கேருந்து ஒரு ஜப்பான் யூனிவர்சிட்டியுடைய ப்ரொஃபஸர் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு. அவரை வந்து இவரோட இருந்திருக்காரு. அவரை வந்து இவர் வந்து காட்டிருக்காரு, இது மாதிரி பாருங்க அடையார் ரிவர் பார்த்திருக்காரு. அடையார் ரிவர் பார்த்ததுக்கு அப்புறம் கூவத்தையும் பார்த்திருக்காரு. பார்த்துட்டு அவர் சொன்னாரு, இது ரொம்ப ஈஸி உங்களுக்கு. ஏன்னா இங்க வந்து டைடு என்ன சொல்லுவோம் தமிழ்ல, உள்ள அதாவது அலைன்னு சொல்லலாம். அந்த டைடுனா அந்த அலையுடைய அந்த வேகம், வேவ்ஸ்ங்கிறது அலை, டைடுங்கிறது இன்னும் கொஞ்சம் பேரலைன்னு சொல்லலாம். மட்டம் ஏறும் இறங்கும், அதாவது தண்ணீரினுடைய இது வந்து ஏறும் உயரும் குறையும். அவர் என்ன சொன்னாருன்னா, இதை வச்சே நீங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா நீங்க கிளீன் பண்ணலாம். ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து புதுசா வர இதை வந்து வேற இடத்துக்கு நீங்க மாத்திக்கணும். ஆனா இதை வச்சு நீங்க கிளீன் பண்ணிடலாம். அப்புறம் வந்து ஃபுல்லா துப்புரவா இருக்கும். இந்த தண்ணி வந்து உங்களுக்கு குடிக்கும் அளவுக்கு கிளீனா இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லிருக்காரு. ஆனா அதுக்கு வந்து தொகை என்னன்னு கேட்டீங்கன்னா, அன்னைக்கு இதுல அது வந்து ஒரு 100 கோடி ஆகும் அப்படின்னு சொன்னாரு. ஆனா இது ஒரு தடவை தான் நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க. அது பண்ணிட்டு நான் சொல்ற விஷயங்களை நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் கிளீனா இருக்கும் அப்படின்னு. இவங்க என்ன சொன்னாங்க, இல்ல நாங்க ஏற்கனவே சுத்தப்படுத்தணும்னு சொல்லி இந்த பட்ஜெட்டை கொடுத்து அதெல்லாம் சாப்பிட்டாச்சு, முழுங்கியாச்சு, பணம் இல்ல அப்படின்னு முடிஞ்சது. இதுக்கு பணம் இல்லைன்னு ரத்து பண்ணிட்டாங்க சார். அதாவது என்னன்னா, உங்களுக்கு 100 கோடியில எல்லாம் வந்து இவ்வளவு பெரிய ட்ரீட்மெண்ட் பண்ணி தரேன், அதுவும் சஸ்டெய்னிங்கா பண்ணி தரேன் அப்படின்னு சொல்றதுக்கு எத்தனை பேர் வருவான்னு நினைக்கிறீங்க? இந்த மாதிரி ஒரு நல்ல ஐடியா கொடுத்தாலும் கூட அதை எடுத்துட்டு செய்யறதுக்கு வக்கில்ல. இல்ல அதுல அவங்களுக்கு என்ன லாபம்? நீங்க மக்களுக்கு லாபத்தை பத்தி நீங்க பேசுறீங்க, நம்ம பேசுறோம். ஆனா அவங்களுக்கு என்ன லாபங்கிறத மட்டும்தான் அவங்க பாக்குறாங்க. இந்த சமயத்துல நீங்க அடையாரை பத்தி குறிப்பிட்டதுனால உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய கூடுதல் தகவல் வந்து, நான் வசிப்பது அடையாறு பகுதியில, அது வேற விஷயம். எதேச்சியா இந்த அடையாறு ஓடுது இல்லையா, இந்த அடையாறு பக்கத்துல நிறைய வந்து இந்த இல்லீகல் ஆக்குபேஷன்ஸ், குடிசைகள், இந்த தகர ஷெட்டு இந்த மாதிரி வந்து போட்டு, அது வந்து ஏன்னா வந்து திடீர்னு அதுல அடையாறுல வந்து வெள்ளம் வந்ததுன்னா இவெல்லாம் பாதிக்கப்படுவாங்க. அது மட்டும் இல்லாமல் எப்பவுமே நீங்க நீருடைய, அது ஏரியா இருந்தாலும் ஆறா இருந்தாலும் அதோடைய போக்கை நீங்கள் கட்டுப்படுத்த முடிந்தால், இப்போ கூட போன தடவை அந்த வெள்ளம் வந்து 2020 பாத்தீங்கன்னா பூர்வங்கரான்னு அவங்கள அந்த ஒரு பம்மல்ல வந்து பள்ளிக்கரணையில ஃபுல்லா ஏறி உடைஞ்சு அந்த பெரிய கிட்டத்தட்ட 20 மாடி இருக்கக்கூடிய அந்த மாதிரி 20-28 மாடி இருக்கு அபார்ட்மெண்ட்ஸ். அது பூரா அந்த காம்ப்ளெக்ஸ் போல கிட்டத்தட்ட ஒரு 10 பிளாக் இருக்கு. உள்ள வந்து காரெல்லாம் வந்து இந்த பேப்பர், நம்ம காகிதத்துல குழந்தைகளுக்கு அந்த காலத்துல கப்பல் பண்ணி சும்மா அப்படி விட்டு காமிப்போமே, அந்த மாதிரி கார் எல்லாம் உள்ளுக்குள்ளேயே காம்ப்ளெக்ஸுக்குள்ளேயே முதந்து ஒண்ணு மேல ஒண்ணு இடிச்சு அப்படி போற அளவுக்கு வெள்ளம். ஏன்னு கேட்டா ஏரி உடைச்சிட்டீங்க. ஏன்னா அந்த காலத்துல ஏரிய வந்து பிளாட் போட்டு வித்திருக்காங்க. அது ரியல் எஸ்டேட்டுக்காரன் யாரும் எக்ஸ் ஒய் இசட்டு வாங்கி மக்களுக்கும் வித்துட்டான். அதை வந்து ஒன்றும் பண்ண முடியாது. எல்லா பேங்க்லயும் வந்து லோன் வாங்கியிருப்பாங்க. ஐசிஐசி பேங்க்ல, ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல, ஏதோ ஒரு நேஷனலைஸ் பேங்க்ல எங்கேயோ வந்து லோன் வாங்கியிருப்பாங்க. இப்போ ஒன்றும் பண்ண முடியாது. அந்த மாதிரி இங்க வந்து அடையாறுல வந்து கடந்த 5 வருடங்கள்ல ஒரு வருஷமும் இந்த திமுக ஆட்சியில அடையாறு சுத்தப்படுத்த, அடையாறுனா அந்த அடையாறு ஓடக்கூடிய அந்த பகுதிகள், அதுல இருக்கிற இல்லீகல் ஆக்குபேஷன் அதெல்லாம் நகர்த்திட்டு அந்த இடத்த சுத்தப்படுத்தி அங்க வந்து ஒரு பூங்கா அமைக்கிறது, இல்ல வந்து தண்ணீர் வந்து வந்தா அது தாங்குற அளவுக்கு அந்த கரைகளை பலப்படுத்துவது, இதுதான் அந்த திட்டம். ஒரு வருஷத்துக்கு 1500 கோடி ரூபாய் பட்ஜெட் போட்டு ஒரு வருஷமும் புதுசா 1500 ரூபாய் போட்டிருக்காங்க, 1500 கோடி போட்டிருக்காங்க. அப்ப 5 வருஷத்துல பாத்தீங்கன்னா 7500 கோடி ரூபாய் கிட்டத்தட்ட செலவு பண்ணியிருக்காங்க. ஆனா நான் அடையாறுல சாட்சியா இருக்கேன், எங்க நடக்கிற தூரத்துலதான் இருக்கு. ஒரு 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 புல்லு பூண்டு கூட அசையல. 7500 கோடி வந்து முடிஞ்சு போச்சு. நீங்க வந்து 100 கோடிக்கு இவங்க ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுவாங்க? இப்போ தேர்தலுக்கு 2 நாள் முன்னால வந்து கோட்டூர்புரம் கலைஞர் பேர்ல இருக்கிற அந்த நூலகம் லைப்ரரி, அது சீரமைப்புன்னு 1.5 கோடி ரூபாய் டெண்டரே இல்லாம போட்டு தேர்தலுக்கு 2 நாளைக்கு முன்னால எடுத்திருக்காங்க. சரி, ஏதோ அந்த வேணா கோட்டூர் லைப்ரரிக்கு அப்பப்போ ஏதாவது தேவைன்னா போவேன், புக்ஸ் இருக்கு அதுல வேண்டிய புக்ஸா இருக்குன்னு போவேன். அங்க யார்ட்டையே கேட்டேன் போன் பண்ணி, என்ன நடந்ததுன்னு. சார்
சும்மா அந்த அர்பன் கிளப்ல அர்பன் கம்பெனில சொல்லியிருந்தா 10,000 ரூபாய்க்கு வந்து ஒரு தடவை ஒட்டரை அடிச்சுட்டு போயிருப்பான். அதை தவிர அது வந்து நடக்கல சார். 1.5 கோடி ரூபா. அப்புறம் விருந்தினர் மாளிகை, அரசு விருந்தினர் மாளிகை எங்க அந்த இதுல சேப்பாக்குல இருக்கு, அதுக்கு வந்து 2.5 கோடி. டெண்டரே இல்ல. எப்போ? தேர்தலுக்கு 2 நாள் முன்னால. இதோட ஒரு 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 சுவாரஸ்யமான ஜோக் சொல்லி இந்த நிகழ்ச்சியை முடிச்சிருவோம். இந்த கோயில வந்து பணம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க இல்லையா, ஓட்டுக்கு பணம் இவ்வளவுன்னு கொடுத்தாங்க, 5,000 ரூபாய். இந்த அம்மன் அர்ஜுனான அவர் வந்து இவரோட அதிமுக வேட்பாளர் வந்து நடு ரோட்ல மறியெல்லாம் பண்ணாரு. ஏன்னு கேட்டா பறக்கும் படை கூட்டா 3 மணி நேரம் ஆச்சு வரதுக்கு. ஏன்னா பறக்கும் படையில இருக்கிறவங்க எல்லாம் வந்து மேல இருக்கிற ஆபீசர்ஸ் எல்லாம் நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து தேர்தல் ஆணையத்துல இருந்து கண்ட்ரோல் பண்ணலாமே தவிர, அடிமட்டத்துல இருக்கிறவங்க பூரா வந்து ரெவென்யூ டிபார்ட்மெண்ட், அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு உட்பட்டவர்கள் தான். அபிஷியல் கூட பெரிய அபிஷியலா இருக்க மாட்டாங்க, ஒரு மிடில் லெவல்ல, ஒரு லோயர் மிடில் லெவல்ல. அவங்கள வந்து விலை கொடுத்து வாங்குறது ஈஸி. அந்த மாதிரி வந்து அங்க நிறைய பணம் கொடுத்துருக்காங்க. திமுக கேண்டிடேட் வந்து 5,000 ரூபாய் கொடுத்தாருன்னு சொல்லி பணத்தோட ஒரு திமுக நிர்வாகியே கையும் கடவுமா பிடிச்சி அந்த லாட்ஜ்ல பணம் எங்க வச்சிருக்காரோ அதையும் பிடிச்சி போலீஸையும் கூப்பிட்டா அவன் கேஸ் ஃபைல் பண்ண மாட்டேங்கிறான். ஏன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து திமுக. இத்தனைக்கு தேர்தல் ஆணையம் இருக்கு, பறக்கும்படியும் வந்து பேசாம நிக்கிறான். ஏன்னா எல்லாம் ஒண்ணு எல்லாம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பொல்யூஷன் ஒரு இதுல. அப்ப அவர் ரோட்ல மறியல் பண்ண, அவரை வந்து மறியல் பண்ண வந்து அங்க இருந்து நகர்த்தணும்னு சொல்லி அவர் பேர்ல வழங்கப்படுவேன்னு சொல்றாங்களே தவிர, அந்த அந்த திமுக நிர்வாகி ஏதோ அடிமட்ட நிர்வாகியோ இல்ல ஏதோ ஒரு திமுக அவர் யாருக்காக திமுக தான் கொடுக்குறேன், செந்தில் பாலாஜிக்காக தான் கொடுக்குறேன், ஒரு ஓட்டுக்கு ஒரு 5,000 ரூபாய் கொடுக்குறேன், கொடுக்க சொல்றாங்க கொடுக்குறேன். செந்தில் பாலாஜியை கேட்டது அவர் அறிக்கை கொடுத்துட்டார். அவர் அந்த ஆள் யாருன்னே தெரியாது, அவர் யார் பணத்தை கொடுக்குறாரோ தெரியல. அவருக்கு என்ன பிரார்த்தனையா, செந்தில் பாலாஜிக்காக வந்து 5,000 ரூபான்னு ஒரு வீடா போய் கொடுக்கணும்னு எந்த மனுஷனும் பிரார்த்தனை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இது ஒரு தமாஷா. சொல்லுங்க சார். கிரேசி மோகன் வந்து ஒரு டிராமா போட்டாரு. நீங்க ஷேக்ஸ்பியர் தி காமெடி ஆஃப் எரர்ஸ் ஒரு இது புத்தகம் படிச்சிருப்பீங்க. அதாவது என்னன்னா, அதுல வந்து இரட்டையர்கள் வந்து நடிக்கிறது அது ஒரு சகஜம். அதுல என்ன ட்விஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, இரட்டையர்கள் 2 ஹீரோ, அந்த 2 ஹீரோக்கு நண்பன் இருப்பாங்க பாருங்க, அந்த நண்பனும் ஜோடி. அதுதான் காமெடி ஆஃப் எரர்ஸ். சோ இத வந்து இத ஒரு பேசிஸா வச்சுட்டு வந்து கிரேசி மோகன் வந்து ஒரு நாடகம் எடுத்தாரு. அது பேரு ஞாபகம் இல்ல, பேரு டைட்டில். ஆனா அதுல மாது சீனோ யூசுவல் ஸ்டப். அதுல என்னன்னா, என்னுடைய நண்பர், நான் தயாரித்த படத்துல என்னுடைய மகள் இயக்கிய கொலகொலையா வந்திருக்காங்கிற படத்துல அவர் தான் ஃபுல்லா கதை வசனம். எனக்கு ரொம்ப குடும்ப நண்பர் அவர். இப்போ அன்பார்ச்சுனேட்லி பார்த்துவேன். சொல்லுங்க. என்ன கதையில என்ன இது இன்ட்ரெஸ்டிங் என்ன அப்படின்னா, இந்த மாது சீனுன்னு 2 பேர் இருப்பாங்க. அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அது மாதுக்கு கல்யாணம் ஆகணும்னு சீனு போய் மொட்டை அடிச்சு பாரு கோயில்ல, திருப்பதியில. இருக்கு சார். இதுக்கும் இப்ப இந்த சிபிஐ விசாரணை வேணும்னு ஹைகோர்ட் வந்து உத்தரவு போட்டு சிபிஐ விசாரணைக்கு மாத்தி செந்தில் பாலாஜி அந்த டிரான்ஸ்பார்மர் அவர் எலக்ட்ரிசிட்டி மினிஸ்டரா இருக்கும்போது அதுல தமாஷ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு 45,000 டிரான்ஸ்பார்மர் கவர்மெண்ட் வாங்குறாங்க திமுக அரசு, அதாவது தமிழ்நாடு அரசு. செந்தில் பாலாஜி எலக்ட்ரிசிட்டி மந்திரி. நார்மலா வந்து போன தடவை மார்ச் மாசம் 2021 அதாவது எலெக்ஷன் வரத்துக்கு முன்னால அதிமுக எடப்பாடி ஆட்சியில இருக்கும்போது இதே மாதிரி ஏதோ ஒரு 10,000 டிரான்ஸ்பார்மர் வந்து ஏதோ அது வந்து அதே சேம் கேவிஏ அதை வந்து டெண்டர் கூட்ட போது ஒரு 15 பேர் சேர்ந்து 5 லட்சத்துக்கு மேல ஏதோ ஒரு அமௌண்ட் கோட் பண்றாங்க. சிண்டிகேட் மாதிரி பேசி வச்சிருந்தாங்க. ஒரே ஒருத்த மட்டும் 4,11,000 கோட் பண்ணாங்க. அப்ப L1 லோயஸ்ட் ஒன். அந்த லோயஸ்ட் ஒன்னுக்கு எடப்பாடி பீரியட்ல இந்த L1 யாரோ அந்த 4,11,000 அவனுக்கு எல்லாத்துக்குமே மொத்தம் 10,000 டெண்டர், அது எவ்வளவு மொத்தம் டிரான்ஸ்பார்மரோ அது அவனுக்கு டெண்டர் கொடுத்துட்டாங்க. இது வந்து அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் என்ன பண்ணாரு, அவர் வந்து 2022 ஒட்டி 26 கம்பெனி வந்து டெண்டர் அப்ளை பண்ணுது. அப்ளை பண்ணி க்ளோஸ்டு டெண்டர், சீல்டு டெண்டர். ஒரு கம்பெனியும் வந்து எவ்வளவு கோட் பண்ணிருக்குன்னு கேட்டா, எல்லா கம்பெனியும் 7,92,694 இப்படிங்கிற ஃபிகரை 26 கம்பெனியும் கோட் பண்ணிருக்கு, தனித்தனி சீல்டு கவர்ல. இது எப்படி? இது வந்து உலகத்திலேயே நடக்க முடியாத, அதாவது ப்ராபபிலிட்டி தியரி ஆஃப் ப்ராபபிலிட்டியில நடக்கவே நடக்காத அதிசயம்.
இது நடந்திருக்கு. அதுதான் இப்போ வந்து கேட்டா வந்து செந்தில் பாலாஜி வந்து நாங்க எப்பவும் போனோம், அதே சிஸ்டத்துல தான் போனோம். அவங்க எல்லாரும் ஒரு சிண்டிகேட்டா பேசிக்கிட்டு அந்த அமௌண்ட்டை போட்டாங்க. சரி, அதே சமயத்துல அதே பீரியட்ல அந்த கேவிஏ அது எவ்வளவு கெப்பாசிட்டியோ அந்த டிரான்ஸ்பார்மர் குஜராத்ல உத்தரப்பிரதேசத்துல அவங்க வாங்கியிருக்காங்க. எங்க இருந்தோ யார்கிட்ட இருந்தோ டெண்டர் மூலமா. எதுவுமே 5 லட்சத்துக்கு மேல இல்ல. 4 லட்சம் 4.5 அதுலதான் இருக்கு. இப்ப 4.5 லட்சம் இருக்கக்கூடியது அதுக்கு கொஞ்சம் 2021 மார்ச்ல 4/11 வரும்போது கிட்டத்தட்ட ஒட்டி வருது. ஆனால் இதுல வந்து 7 கிட்டத்தட்ட 8 லட்சம். ஆனா 8 லட்சம் ரவுண்டா போட்டிருந்தா கூட ஏதோ ரவுண்டா எல்லாருமா போட்டாங்கன்னு சொல்லலாம். அது எப்படி எல்லாரும் வந்து இப்போ உங்க பாக்கெட்ல இருக்கிற பணமும் வந்து 1634 ரூபா இருக்கு, என் பாக்கெட்லயும் 1634 இருக்கு. 2 இருந்தாலே அதிசயம். 26 பேர் பாக்கெட்லயும் 1634 ரூபா பணம் இருக்குன்னு சொன்னா அது எவ்வளவு நம்ப முடியாத ஒரு விஷயம். அதான் இப்ப சிபிஐ விசாரணை போயிருக்கு. எவ்வளவு கடைசியா நான் சொல்ல வந்தது என்னன்னா, கோயில வந்து பணம் அந்த செந்தில் பாலாஜிக்காகவோ இல்ல கோயில மற்ற வேற திமுக உள்ள தொகுதியில கொடுக்கறதுக்காகவோ பணம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணதுக்கு திமுக ஒரு நிர்வாகி மனோகரன் அவர் வந்து என்ன பண்ணிருக்காரு, ஒரு 63 லட்சம் ரூபா வந்து ஒரு பொட்டியோ மூட்டையோ வச்சு கார்ல வச்சுட்டு வண்டியில போகும்போது இங்க நடுவில் போய் டீ சாப்பிட்டு வரலான்னு அவர் மட்டும் போனாரு. டிரைவர் வரலன்ட்டார். நான் எனக்கு வரேன் சார். இது ஒரு போயிட்டு இறங்கி வந்துட்டு அப்புறம் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணணுங்கிற இடத்துல வந்து அந்த டிக்கியை திறந்து பார்த்தா மூட்டையை காணும். 63 லட்சம் ரூபா. இவர் என்ன பண்ணாரு, நேர போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய், இது ஒரு பத்திரிகையில வந்திருக்கு, தினமலர் பத்திரிகையில வந்திருக்குது. இது வந்து போய் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் புகார் கொடுக்குறாரு. எழுத்து மூலமா கொடுப்பேங்கிறாரு. என்ன 63 லட்சம் ரூபா அது மாதிரி ஓட்டுக்கு பணம் கொடுக்க சொல்லி எனக்கு திமுக கொடுத்தாங்க, நான் அதை அது மாதிரி மூட்டையில கொடுந்தேன், ஆனா மூட்டையை காணும். போலீஸாரன் உடனே பயந்து போய் டிஎஸ்பி எஸ்பி எல்லாம் கூப்பிட்டு சொன்னோன்னு, எப்பா இதை வந்து புகார் எழுதி வாங்கினாலே எல்லாருக்கும் வேலை போயிடும், பறக்கும் படைக்கு வேலை போயிடும், தேர்தல் ஆணையத்துக்கு பிரச்சனை, போலீஸ்காரனுக்கு பிரச்சனை, ஏன் செக் பண்ணலன்னு முதல்ல கொஸ்டின். அதுக்கப்புறம் பணம் எங்கிருந்து வந்ததுன்னு வரும். நிறைய சிக்கல்கள் வரும். புகார்லாம் பண்ண முடியாது. இல்ல ஆனா அப்ப அவன்கிட்ட கேட்டது என்ன, முட்டாளா இருக்க இதுக்கு போய் புகார் கொடுக்குறேன். அவன் சொன்னானா, இந்த மனோகரன், நான் ஒன்னும் முட்டாள் இல்ல, அவ்வளவு தூரம் எனக்கு தெரியாமலாம் இல்ல, நான் இதை கொடுக்கலன்னா என் கட்சியில என்ன சொல்லுவாங்கன்னா இந்த பணத்தை நான் எடுத்துட்டு ஓடி போயிட்டேன்னு சொல்லுவாங்க. இப்ப நான் புகார் கொடுத்துட்டேன்னா நான் உண்மையானவன் ப்ரூவ் பண்றதுக்கு இந்த புகார் எனக்கு, அதுக்குதான் எனக்கு புகாரே தவிர எனக்கு மற்றதை பத்தி கவலை இல்லைன்னு அவனுடைய லாஜிக்கு சொல்றான். இது எப்படி பண்ணாலும் மொத்தமா மாட்டுவாங்க அப்படிங்கிறதுனால மேல இருந்து எஸ்பி லெவல்லையோ டிஎஸ்பி லெவல்லையோ என்ன சொல்லிட்டாங்கன்னா, புகார்லாம் எழுதி வாங்காத, ஆனா அவனுக்கு ஏதாவது பண்ணி கண்டுபிடிச்சு அந்த பணத்தை கண்டுபிடிக்க அன்அபிஷியலா பண்ணுங்கன்னு சொல்லி அன்அபிஷியலா விசாரித்த கடைசியில பார்த்தா அந்த டிரைவரும் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் யாரோ இதை வந்து பின்னால பணம் தான் தெரிஞ்சுட்டு அவன் டீ சாப்பிட போன சமயத்தையோ ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்தா மூட்டை அந்த டிரைவர். இது நடந்திருக்கு போல இருக்கு. இப்ப ஏதோ தேடிட்டு இருக்காங்க அவங்க எல்லாம். அப்புறம் அந்த யாரோ சம்பந்தப்பட்டவங்க பிடிச்ச ஒருத்தர் 2 பேரை பிடிச்சிட்டாங்க. 56 லட்சமா 57 லட்சமா அவன்கிட்ட இருந்தது. ஒரு 6 லட்சம் ரூபாய் அதுக்குள்ள அவன் யாருக்கும் அனுப்பிச்சுட்டான். அவனுக்கு வேண்டியவங்க யாருக்கு செலவு பண்ணானா என்ன பண்ணான்னு தெரியல. இப்ப அவன்கிட்ட வந்து இதுதான் வந்து எல்லாமே அன்அபிஷியல் புகார்லாம் இல்லாமையே மீட்டு கொண்டு இவன்கிட்ட கொடுத்த உடனே சரிப்பா இவ்வளவுதான் மீட்க முடிஞ்சதுன்னா. அதுல ஒரு டவுட் என்ன வருதுன்னா, ஒரு கால் போலீஸுக்கு 63 லட்சம் கிடைச்சு அவனுக்கு அந்த இவனுக்கு புகார் கொடுக்க வந்தவனுக்கு போய் சேர்ந்தது ஒரு கால் 56 தான், அப்படியும் இருக்கலாம். அதுவும் ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. அதுக்கு அவன் சொன்ன பதில் தான், இப்ப 56 தான் இருக்கு, இப்ப என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்டதுக்கு அவன் சொன்னான், அது ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க, 63 கொடுத்துட்டேன்னு சொல்லி கணக்கு காமிச்சிருவேன். இது பத்திரிகையில வர அளவுக்கு இருக்கு. அப்போ 63 லட்சம் ஓட்டுக்காக பணம் கொடுக்க போனதை காணும்னு புகார் கொடுக்கறேன்னு போற அளவுக்கு இருக்குன்னா எந்த அளவுக்கு பண நடமாட்டம் தமிழ்நாட்டில் நடந்திருக்கிறது. 10,000 கோடி 15,000 கோடி திமுக மட்டுமே கொடுத்திருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அதனால அதிமுக கொடுக்கலன்றத பத்தி நம்ம சொல்லலாம். அதிமுகவும் கொடுத்ததா சொல்றாங்க, ஆனா இவ்வளவெல்லாம் இல்ல, ஏதோ ஒரு பகுதி கொடுத்ததா சொல்றாங்க. தாவேகாலையும் ஏதோ கொஞ்சம் கொடுத்தாங்க, சில தொகுதிகளை மட்டும் கொடுத்தாங்கன்றாங்க. சீமான் யாருக்கும் கொடுக்கலன்னு சொல்றாங்க. அவரு ஏன்னா சீமானோட 2-3 தடவை மீட் பண்ணி பேசின போது அப்படி ஒன்றும் பணம் கொடுத்தெல்லாம் ஓட்டு கொடுத்தெல்லாம் வாங்கிலாம் நம்ம ஒன்றும் வர வேண்டியது இல்லை அப்படிங்கிற அவர் ஒரு வேற ஒரு தேரியில இருக்காரு. அவர் ரைட்டா தப்பா அது ஜெயிக்குதா இல்லையாங்கிறத தாண்டி அவர் ஒரு தனி தேரியில இருக்காரு. என்ன சொல்றோம்னா, இன்னைக்கு நாளைக்கு சாயந்தரம் முடிவாயிடும், பணநாயகம் ஜெயிக்குதா ஜனநாயகம் ஜெயிக்க போகுதா அப்படிங்கிறது நாளைக்கு சாயந்தரம் தெரிஞ்சிடும். அப்படியே பணநாயகம் ஜெயிச்சாலும் மக்கள் என்ன பண்ண முடியும்? திருப்பி திருப்பி நம்ம மக்களை தான்
யூ ஒன்லி கெட் வாட் யூ டிசர்வ். மக்களை பொறுத்த வரைக்கும் இதுவும் வந்து பர்னாட் ஷாவோ யாரோ சொன்னது. அந்த மாதிரி யூ ஒன்லி கெட் வாட் யூ டிசர்வ். நீங்க பணம் வாங்கிட்டு ஓட்டு போட்டீங்கன்னா இந்த மாதிரி ஆட்சி தான் கிடைக்கும். போதை பொருள் கஞ்சா தான் வந்து இருக்கும், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாம தான் இருக்கும், ரவுடி கேங்கு தான் இருக்கும், எல்லா பிரச்சனைகள் தான் இருக்கும். அப்போ மக்கள் வந்து இதை உணர்ந்து என்னைக்கு வந்து மாட்டி ஓட்டு போடுறாங்க. இந்த தடவை அப்படி போட்டிருக்காங்களா? இந்த 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 தங்களுடைய பாதுகாப்பையாவது கருதி பணம் வாங்கினாங்க, சரி விட்டுருங்க. அது கூட வந்து ஒரு அந்த லோயர் லெவல்ல வந்து பணம் வரும்போது நம்ம ஏன் அதை விடணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் இருந்தா அது தவறுன்னு கூட சொல்ல முடியல. ஒரு லாஜிக்ல கரெக்டா இருக்குன்னு வச்சுப்போம். அவங்களுடைய லாஜிக் சரி, கொள்ளாடிக்கிறவன் நான் ஏன் வந்து இதை வாங்கிக்க கூடாது அப்படின்னா மேபி இனவே இட் இஸ் கரெக்ட், பர்ஃபெக்டா கரெக்ட்னு சொல்லலைன்னா கூட. ஆனால் அந்த தீர்வு வந்து மறுபடியும் வந்து ஒரு லஞ்ச ஆட்சி தான், ஒரு போதைப் பொருள் ஆட்சி தான், கஞ்சா ஆட்சி தான் அப்படின்னு சொன்னால் அது உண்மையிலேயே தமிழ்நாட்டிற்கு விடிவு காலம் வரவில்லை அப்படின்னு அர்த்தமாகும். அப்படி அதான் பணநாயகமா ஜனநாயகமாங்கிற முடிவு நாளைக்கு வரும். இதை தாண்டி மூணாவது நான் சொன்ன கவலை வந்து, ஐயா யாராவது ஆட்சிக்கு வந்துட்டு போறாங்க, அட்லீஸ்ட் கொஞ்சம் வந்து வன்முறை, இந்த தற்கொலை இந்த மாதிரி ஒரு என்ன சொல்லுது முட்டாள்தனமான முடிவுகள் எடுக்கக்கூடிய அளவுக்கு மக்கள் அந்த கலாச்சார சீரழிவு ஏற்படாம அதுவாவது இது இல்லாம இருக்கட்டும். மற்ற ஊழலை பொறுத்துப்போம், லஞ்சத்தை பொறுத்துப்போம், பாக்கி எல்லாத்தையும் பொறுத்துப்போம். இந்த மாதிரி முட்டாள்தனம் வேற வந்து புதுசா வருது அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய கவலை இன்னும் கூடுகிறது. நம்ம கவலைப்பட்டு என்ன பண்ண, மக்கள் முடிவு என்ன பண்ணாங்கன்னு பார்ப்போம். நாளைக்கு இந்த டயத்துக்கு வந்து முடிவுகள் தெரிஞ்சிருக்கும். நல்லதே நடக்கும் என்று நம்புவோம். கீதாச்சாரம் அதாவது எது நடக்கிறதோ அது நல்லதாகவே நடக்கும் என்று எதிர்பார்ப்போம். மிக்க நன்றி, வணக்கம். நமஸ்காரம் சார், தேங்க்யூ சோ மச். ரைட் சார், ஆல் த பெஸ்ட் டு ஸ்ரீ நேயர்ஸ். பார்ப்போம்.